குழந்தைகளாலும் படிக்க முடியும், வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதற்கு அவங்களுக்கு 2 தேவை. ஒன்று, ஸ்ட்ராங் அகாடமிக் ரெக்கார்ட், படிப்பு ரொம்ப ஸ்ட்ராங் அஸ்திவாரம், ப்ரீகேஜில் ஆரம்பிச்சு +2 வரையில். அதோடு சேர்ந்து திறமைகளை, மென் திறமைகளை வளர்த்துக்கணும். போட்டியிடக்கூடிய மனப்பான்மை, தோல்வியை கண்டு துஞ்சாமல் இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, ஒரு டீமாக வளரக்கூடிய மனப்பான்மை, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இந்த தன்மைகள் எல்லாம் வளர்க்கணும். அதற்கு தான் ஈவினிங் இருக்கிறது. பாரதியாருடைய சில வரிகள், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. அந்த மாலை முழுதும் விளையாட்டு, ஈவினிங் அது கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவோம். எப்பவுமே சாயந்தரம் 4:30 ஒரு 6:30 மணி வரையில் அந்த இடத்துல தான் பெற்றோர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்மையில் அமெரிக்காவில் ஒரு டேக்வெண்டோ வகுப்புக்கு போயிருந்தேன். அதை நான் டிஸ்பிளே பண்றேன் பாருங்க. எந்த அளவுக்கு பெற்றோர்கள் குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க, அந்த விளையாட்டு சொல்லி கொடுக்கறாங்க. அது மட்டுமல்ல, எத்தனையோ விதமான விளையாட்டுகள், ஸ்விம்மிங் அழைச்சிட்டு போறாங்க, போர்ட் கேம் இருக்கு, டென்னிஸ் அழைச்சிட்டு போறாங்க. ஈவினிங் ஹவர்ஸ், ஈவினிங் அந்த 5 மணிலிருந்து 7 மணி வரையில் இருக்கக்கூடிய காலகட்டம் கோல்டன் ஹவர்ஸ். இந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு அவங்க இந்த உடலை ஒரு ட்ரைனிங் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. இதுல ஃபோக்கஸ் வருது, பர்சீவரன்ஸ் வருது, ஹெல்த் வருது. இந்த மாதிரி விளையாட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா நல்லா பசிக்கும், அவங்களுக்கு சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. இது மூளைக்கு உண்டான அந்த ஒரு சத்தை கொடுக்குது. அதன் காரணமாக படிப்பாங்க. படிப்பது மனசுல நிற்கும். இதை கான்ட்ராஸ்ட் பண்ணி பாருங்க. நாம எப்படி நம்மளுடைய நேரத்தை செலவு பண்றோம்? சாயந்தரம் 5:30 ராத்திரி 9 வரையில் இது போன்ற சீரியலை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம குழந்தைகளும் கூட உட்காந்து பாக்குறாங்க. ஏனென்றால் பல வீடுகளில் டிவிக்குன்னு ஒரு ரூம் இருக்காது, ஒரே ஹால் தான் இருக்கும். அந்த ஹால் ஒரு பக்கம் பையன் படிச்சுட்டு இருப்பான், ஒரு பக்கம் பெரியவங்க இருப்பாங்க. எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல வார்த்தைகள் எல்லாம் எது மாதிரி வார்த்தை, எது மாதிரி கதை இருக்கு, என்ன மாதிரி கேரக்டரைசேஷன் பாருங்க. அந்த நேரத்தில் அழைச்சிட்டு போய் உங்களை நம்ம வெளியில விளையாட விடலாமா இல்லையா? எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அப்படிதான் புத்தி வரும். ஈவினிங் இஸ் ஃபார் டெவலப்பிங் தி ஸ்கில்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன். அது இல்லைன்னா வெறும் காலையில் 9லேருந்து 4:30 மணி வரையில் பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் படிப்பதனாலேயே ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வருவான்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவு நான் போடுறேன். படிப்பு பற்றியோ சட்டம் பற்றியோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அது வாய்ஸ் மெசேஜா இருக்கலாம், அது டெக்ஸ்ட் மெசேஜா இருக்கலாம். அதை பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோட்ல நான் அதை கவர் பண்ணிடுவேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இது போன்ற எபிசோடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போய் பதிவிடுங்க. ஏனென்றால் இது பல பேர்களுக்கு போய் சேரும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.